எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளோ முரண் வந்தாலும் என்ன திருப்பிடலாம், என்னோடய நெரேட்டிவை மாற்றிடலாம், என்னை செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். அது என் ரத்தத்திலே கிடையாது. எனக்கு வந்து அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கை என்கிட்ட இல்லை. அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன், அதை பற்றியே போய் பேசுகிறேன், அதை பற்றியே பழகிட்டு இருக்கேன். அதை பற்றியா நான் உங்களுக்கு தெரியாது. இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள், நான் சந்திக்கிற மனிதர்கள், அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீங்கள் வேறு எந்த படமும் எடுக்க முடியாது. நீங்கள் நினச்சிட்டீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேறு அழகாக போய் ஒரு ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ போய் உட்காந்து கதை எழுத ஆரம்பிப்பான்னு நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது. எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல, இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது, இந்த இந்திய சமூகம் எப்படி இருக்குது, இது இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ அழுறாங்க, எவ்வளோ கண்ணீர் சிந்துறாங்க, என்ன கேள்வியில் கேட்குறாங்க. என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் எப்படா நீ படம் பண்ணுவேன், இதை என் கதையை நீ எப்போ சொல்லுவேன், உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க. திருப்பி நீங்கள் வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து அந்த நெகட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புகிறேன். என்னோடய நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். திருப்பி இந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் என்கிட்ட தவிர்த்துருங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். அது என்னை மட்டும் பாதிக்கல, என்னோடய வேலையை பாதிக்குது, என்னோடய நரேட்டிவை பாதிக்குது, என்னோடய சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை நீங்கள் திருப்பி என்னை கேட்டிங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோடய கலையவோ, என்னோடய ஆர்ட் ஃபார்மையோ, என்னோடய அரசியலையோ யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை வந்து நிச்சயமாக சொல்கிறேன், என்னோடய ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும், என்னோடய வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம். அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன். நீங்கள் எல்லாம் என்னை நேசிக்கணும் தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்விகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் மாரி செல்வராஜ் படம்னா அது இருக்கும். மாரி செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான். மாரி செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி. என்னோடய மொழி மாரி செல்வராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம். அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் வந்து இதை வந்து ஒரு திமிர்லேயே சொல்லலை, இங்கேருந்து சொல்கிறேன், எமோஷ்னலாக சொல்கிறேன். நான் எப்போவுமே என்னோடய ஆர்ட் ஃபார்மை நம்புவேன். நான் அரசியல்வாதி கிடையாது, நான் வந்து கட்டுரையாளன் கிடையாது, நான் வந்து ஆய்வாளர் கிடையாது. நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தன். என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது, என்னோடய கலைக்கு ஒரு ஆற்றாமை இருக்குது, என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது, என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது, என் கலைக்குள்ள ஒரு பயங்கரமான காதல் இருக்குது, இந்த சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 250 படம் வருது வருஷத்துக்கு, 300 படங்கள் வருது. உங்களுக்கு கொண்டாட்டம், உங்களை குதூகலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது. இந்த ஒருத்தனை விட்டுருங்களேன், அவனை ஏன் போட்டு அவனையும் திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தலை ட்ரை பண்ணுறீங்க? இனி விட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கலான்னு பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க. மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற பெரிய ஒரு பொறுப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடியும் இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மாரி செல்வராஜியாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன்.